உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான அறிவிப்பை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி அறிவித்தார். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி அறிவித்தார். இதன்படி 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தல் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியும், அடுத்து 15, 19, 23, 27 மற்றும் மார்ச் 4, 7 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த கட்ட தேர்தலும் நடைபெற இருக்கிறது. 117 தொகுதிகளை கொண்ட பஞ்சாபிற்கும் 40 தொகுதிகளை கொண்ட கோவா மாநிலத்திற்கும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. 70 தொகுதிகளை கொண்ட உத்தரகண்ட் சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 60 தொகுதிகளை கொண்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு முதற்கட்டமாக மார்ச் 4ஆம் தேதியும், இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக மார்ச் 8ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 5 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் மார்ச் 11ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் வெளியாக உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து 5 மாநிலங்களிலும் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. And the most important thing is that asking for votes in the name of these categories like religion, caste, etc. will invite the provisions of section 123 of the RP Act, which means that this will be deemed to be a corrupt practice, and therefore all candidates, all their agents, all their party workers have to be doubly careful, because if they make use of this, our election machinery will come down heavily under the framework of law. இதற்கிடையே 5 மாநில தேர்தல் நடைபெறும் நேரத்தில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளன. இது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று நசீம் ஜைதி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.